அப்ப சபரி வந்து அவங்களை வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. தடுத்து நிறுத்தினாரு அப்படிங்கறத விட அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு. பார்வதி தடுத்து நிறுத்தோம்னா கையை வச்சே தடுத்து நிறுத்தலாம். ஆனா அதை பண்ணாம இடிச்சு தள்ளுறது, தள்ளி விடுறது, அது மாதிரி ரொம்ப அக்ரெசிவா பண்ணிட்டு இருந்தாரு. பார்வதியை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த அளவுக்கு பண்ண வேணாமே அப்படின்னு தான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாம கையை வச்சு இடிச்சு தள்ளுறாரு. அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. எனக்கு வர்ற கோவத்துக்கு ஏதாவது பண்ணிடலாமான்னு தோணி. அதே நேரத்துல பார்வதியும் சில வார்த்தைகளை விட்டாங்க. அது வழக்கம் போல அவங்க பண்றதுதான். அவ்வளவுதான். சரி, இந்த மாதிரி சபை பண்ணிதான்னு வச்சுப்போம். அது கேமுக்காக இருக்கட்டும், இல்ல டாஸ்க்காக இருக்கட்டும், இல்ல அவரே அப்படிதான் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு ஆக்டிங்க போட்டாருன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. எனக்கு தெரியுதுலாம் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுதான் இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமா. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? இதனாலதான் சபரியை எல்லாருமே சொல்றாங்க ஃபேக்கு ஃபேக்கு ஃபேக்குன்னு. இப்படியும் பண்றாரு. அது எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு ஆக்டிங்க போடுறாரு. இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமா. இதுல எந்த சபரி உண்மையான சபரி? பண்றதையும் பண்ணிட்டு இப்படி ஒரு அழுகையை போட்டுறது. கங்க்ராச்சுலேஷன் பார்வதி எவ்ரிவன். இதுக்காக சபரிக்கு வந்துட்டு ரெட் கார்ட்னா கொடுக்க மாட்டாங்க. வேணும்னா ஒரு வார்னிங் கொடுக்கலாம். அதுவே கொடுப்பாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். வணக்கங்களே, வெல்கம் டு கீழ்பிள்ளை சேனல். ஆக்சுவலாக எம்டிஏனுக்கு அகென்ஸ்டான்னு சொல்ல முடியாது, எம்டிஏனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வீடியோ போடுவானா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு எலிவேஷன் கொடுத்த ஒரு ஆள் சொல்லலாம் எம்டிஏன். ஏன்னா போன சீசனில் வந்து சொல்லியிருப்பாரு, ரிவ்யூவர்னு யாரோ அனுப்புனீங்க அவங்களுக்கு பதிலாக கீழ்பிள்ளை உள்ள அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுதான் பயங்கரமாக ரீச் ஆனது போன சீசனில் ஃபஸ்ட்டு எனக்கு. அதுதான் ட்விட்டர்லேயும் போட்டு 2 லட்சம் மேலே வியூஸ் போயிருக்கு. இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் எம்டிஆண்டுக்கு நான் என்ன ரிப்ளை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா, பிரதர் வந்து பார்த்தாலும் மகிழ்ச்சி தான். இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பார்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இத்தனை பேர் ஷேர் பண்ண போகிறான்னு தெரில. ஏன்னா சபரி பற்றி போட்டிருந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் தப்பாகவே இருந்துச்சு. எனக்கு தப்பாக தோணுச்சு. ஏன்னா புரிஞ்சுக்காம அதை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அது வியூஸ் எல்லாமே 6 லட்சம் 7 லட்சம் போகுது பிக் பாஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டால். ஸோ மேனிப்புலேட்டிவ் அப்படிங்கிறது ஈஸியாக ஆகிடும். அவர் பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியாமல் சொல்லலை. ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது ஆப்வியஸாக ஆடியன்ஸ் வந்து மேனிப்புலேட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு கிளாரிஃபை கொடுத்துக்கலாம் அந்த வீடியோவில். அந்த வீடியோ இது அட்டாக் வீடியோவோ இல்லை வந்துட்டு அகெயின்ஸ்ட் வீடியோ கிடையாது. அவருக்கு நல்லாவே புரியுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பாரு. என்ன ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீடியோவில் சொல்ல போது சபரி வந்துட்டு வேணுக்குன்னே மோதினாரு, அக்ரெசிவாக மோதினாரு, அது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். வேணுக்குன்னே மோத சொல்லிக்க மாட்டேன். பார்வதி வந்து ப்ரொவோக் பண்ண விஷயங்கள் அப்படி, பேசின வார்த்தைகள் அப்படி. ஏன்னா போய் ஃபஸ்ட்டு சபரி அட்டாக் பண்ணது, அந்த பாட்டிலுக்கு ட்ரை பண்ணதெல்லாம் பார்வதி தான். ஃபஸ்ட்டு 2 டைம் நார்மலாக தள்ளியிருப்பார். அதை வந்து லூசுக்கு, நீ ஒரு அறிவு கட்டவன், இந்த மாதிரியான வார்த்தைகள் விடும்போது தான், கெட்ட வார்த்தைகள் விடும்போது தான் சபரி ட்ரிகர் ஆனார். அதுக்கப்புறம் தான் அது ஃபோர்ஸாக தள்ளினது. ஓகேவா, இதுதான் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் இடையில 2 விஷயங்களை நான் நோட் பண்ணேன் அவரோட வீடியோவில். இந்த மாதிரி சபரி வந்துட்டு ஜாலியாக அதை பேசுகிறாரு, எந்த ஒரு இதுவுமே கில்ட் இல்லாமல் ஜாலியாக வந்து நான் வேணுக்குன்னு தான் பண்ணேன் சம்திங். அந்த மாதிரி இந்த சாண்ட்ரா வாட்டர் மலன் இவங்களோட உட்காந்து பேசும்போது சபரி வந்து பேசிட்டு போகிறார். அது ரொம்ப ஃபன்னாக, அவங்கெல்லாம் ஃபன்னாக பேசும்போது சபரி அந்த இடத்த ஓகே இது ரொம்ப வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க, அதனால ஃபன்னாக பேசும் மாதிரி தான் பேசியிருந்தாரு. அதில் ஒரு இன்டென்ஷனலாக ஓகே பார்வதி கண்டிப்பாக அடிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஆக்சிடென்டலாக குமியும் போது, விஜய் பார்வதி குமியும் போது கால் அப்படி தூக்கும் போது இடிச்சது தான். ஓகேவா, கிக் பண்ணி இப்படி ஓங்கி அந்த மாதிரிலாம் அடிச்சது கிடையாது. அவர் எல்போ வந்துட்டு இப்படி எடுக்கும்போது கரெக்டாக அடிச்சிருக்கும். ஸோ அதில் வந்துட்டு வேணுக்குன்னு பண்ண மாதிரி கிடையாது. சபரி அந்த இடத்துல ஃபன்னாக நீ இப்படி அடிச்சு பற்றியா அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான். ஓகேவா, ஸோ அது ஒன்று. நான் இதெல்லாம் தாண்டி ஓகே இதெல்லாம் கூட விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஃபெஷன் ரூமில் போய் அழுததை வந்துட்டு ஃபேக்குன்னு சொன்னதான் எனக்கு அது ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. இவர் இந்த மாதிரி அதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது காமன் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறது வேற, அவங்க சொல்கிறது வேற. பட் நீங்கள் ஒரு ரிவ்யூவராக, நீங்கள் ஒரு ஃபாலோவர்ஸ் இத்தனை பேர் கிட்டத்தட்ட 2 மில்லியன். ஏன்னா உங்களுக்கு வியூஸ் போலனாலும் பரவாயில்ல, வியூஸ் போகுது பயங்கரமாக. ஸோ அது ஆப்வியஸாக உங்களது வீடியோ பார்த்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, நீங்களும் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் போடுறீங்க அந்த வீடியோவில். அது ரொம்ப தப்பாக இருக்குது. அப்படி பண்ணாதீங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட். பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர்லாம் போட முடியாது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் யூடியூபராக இருக்கீங்க, அதனால சொல்கிறேன். ஆனால் அந்த அழுதது வந்துட்டு உடனே
எல்லாம் நடந்து முடிஞ்சு போய் அழுகலை, ஓகேவா? அது டாஸ்க் நடந்தது ஆஃப்டர்நூன் முன்னாடியோ சம்திங் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் கன்ஃபெஷன் ரூம் போறாப்புல. அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு, இந்த ரெண்டுத்துக்கும் கேப்ல என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து சபரிட்ட பேசினதா இருக்கு, நீ இவங்களை ஃபோர்ஸா நான் அடிச்சிருக்க வேணா, நீ ஃபோர்ஸா அப்படி பண்ணிட்ட அப்படின்னு திரும்ப 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 அது பார்வதி பேசுனாங்க. திவ்யா கணேசன் அதான் சொன்னாங்க. இன்னும் சிலர் வந்துட்டு பார்வதியை கன்சோல் பண்றதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாம் சபரிகிட்ட வந்து சொல்லும் போது, சபரி பார்க்கும்போது அவரை வந்து ஃபீல் பண்ணிட்டார். ஓகே, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் போல, நம்ம வந்துட்டு ஒரு அட்டாக் இந்த மாதிரி பண்ணியிருக்க தேவையில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு சபரியா ஃபீல் பண்ணதான் அங்க அழுதது. இது வந்து ரெட் கார்டுக்கு பயந்தோ இல்லை மற்றதுக்கு பயந்தோ ஃபேக்கா இருக்கிறதோ கிடையாது. எல்லாரும் ஃபேக்குன்னு சொல்றதே ரொம்ப, ஏன்னா சபரி வந்துட்டு ஜாலியான பர்சன். நீங்க வந்துட்டு ப்ரீவியஸ் சீசன்ல எல்லாரையும் எடுத்து அவர் வந்து ரோஸ்ட் மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பாரு, ஓகேவா? ரொம்ப ஜாலியான டைப். நீங்க நேர்ல பேசியிருந்தா தெரியும் நினைக்கிறேன், நான் நேர்ல பேசியிருக்கிறேன். அண்ட் அவர் செட்டில் எப்படி இருப்பாரு, எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிற பர்சன் தான், ஓகேவா? ஸோ அதனால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த ஜாலியா இருக்கிறத எல்லா இடத்துலையும் இங்கே அப்ளை பண்ணும்போது அது அவருக்கு சில டைம்ல பேக் ஃபயர் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. அண்ட் அத்தனை பேர் சொல்லும்போது அது ஒரு கில்ட்டா ஃபீல் பண்ற, ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்ட போல, நம்ம பார்வதியை அப்படி பண்ணிருக்க கூடாது. கண்ணி வீங்கினதுக்கு சபரிக்கு சம்மந்தம் கிடையாது, ஓகேவா? அது யதார்த்தமா நடந்தது. அது ஒரு விஷயமா இங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஓகே, ஃபேஸ் பிடிக்கிறதுனால ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் ஆகுது பார்வதி. அதனால சபரிக்கு அகேன்ஸ்டாகவும் மாறுது. இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஆகுது, ஓகே, அந்த சம்பவம் நடந்து. அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது சபரி வந்துட்டு ஒரு மாதிரி எங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணி இது பண்ணணும்னு தெரில, வீட்டுக்குள்ளே பண்ணால் அது ஃபேக்குன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் கிட்ட நாமினேஷன் பண்ணும்போது அந்த அழுகிறாரு. ஸோ இதை வந்துட்டு உங்கள் வீடியோவில் சொல்லும்போது கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ இனிமேல் பண்ணும்போது கொஞ்சம் பண்ணலாம். நான் அதே மாதிரி இந்த டேக் போடுறது, சயின்ஸ் அப்படியா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி டேக் லைன் யூஸ் பண்ணுறது வேணாம் வீடியோவில், எடிட்டிங்கில். அது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு தீனியாக மாறிடும், ஹேட்டர்ஸுக்கெல்லாம். ஸோ உங்களுக்கு ஒரு பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் நியூட்ரலாக ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு வழி கிடையாது, அப்போல்லாம் நேம் போடாமல் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நேம் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டு நிறைய பேர்கிட்ட ட்விட்டரில் பார்க்குறது வேஸ்ட்டு, யூடியூப்பில் கமெண்ட்ஸில் நீங்களே பாருங்கள் ஒரு அந்த வீடியோக்கு. இன்ஸ்டாகில் அது கீழே கமெண்ட்டில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு வந்துட்டு போட வேணாம் அப்படிங்கிறது என்னோட ரிக்வெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், எக்கச்சக்கமான பேர்ஸ் இருக்காங்க. அத்தனை பேரும் பார்த்து அதில் முக்கால்வாசி பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. நான் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தேன், ரொம்ப அது தப்பாக இருக்குது. ஸோ அதனால தான், மற்ற விஷயத்தில் பிரச்சனை கிடையாது, பட் இந்த விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். உமன் கார்டு ஆல்ரெடி உமன் கார்டு எடுத்துட்டாங்க. அதுதான் இது நான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு தப்பாக எதுவும் பேசியிருந்தா சாரி, தப்பாக எதுவும் நான் பேசலன்னு நினைக்கிறேன், பட் புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அண்டர்ஸ்டூட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது பெட்டர். பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை.